இந்த வீடியோ உங்களை உறங்க விடாமல் உங்கள் மயிர் நாணங்களை உசுப்பி விட்டால் மட்டும் இதை மற்றவர்களுக்கு பகிருங்கள். குமரி கண்டம் இது ஒரு தமிழ் கண்டம். நம் தமிழ் பெருமைகளையும் தமிழர்களின் அருமைகளையும் எடுத்து கூறும் புலவர்களின் பாடல்கள் பொய் உரைத்ததில்லை என்பதை தொல்லியல் அகழ்வாய்வுகள் தெளிவுபடுத்துகின்றன. இந்த வீடியோ பாகம் 1 தான். இதில் குமரி கண்டம் பற்றி நம் சங்ககால நூல்களில் இருக்கும் உண்மைகளை முதலில் குறிப்பிடுகிறேன். வாழ்கோ எம்கோ மன்னவர் பெருந்தகை ஊழிதோறு ஊழிதோறு உலகம் காக்க என தொடங்கும் இந்த சிலப்பதிகார பாடலின் பொருள் நம் குமரி கண்டம் பற்றி இருக்கிறது. இதன் பொருள், காலம் காலமாக இவ்வுலகை காத்து வரும் மன்னா, தென் திசையில் நெடுந்தூரம் பரவி இருந்த பக்ருளி ஆறும் பல மலை அடுக்கு தொடர்களும் குமரி மலையும் கடல் கொண்டு போனதால் தெற்கே படையெடுக்க நிலமில்லாமல் போக வடதிசை சென்று கங்கை ஆற்றையும் இமய மலையும் வென்று அரசாண்ட தென்னவன் பாண்டியன் வாழ்க என்று இந்த பாடல் பேசுகிறது. கிபி 2ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டதாக நம்பப்படும் இந்த தமிழ் நூலின் வழியாக குமரி கண்டத்திற்கான ஆதாரமும் அப்பொழுது பாண்டியர்கள் தான் ஆட்சி செய்தார்கள் என்றும் தெளிவாக தெரிகிறது. இது மட்டுமல்ல, தீங்கனி நாவல் ஓங்கி தீவிடை என தொடங்கும் மணிமேகலை நூலிலும் குமரி கண்டம் எப்படி அழிந்திருக்கும் என்பதையும் எழுதியுள்ளார்கள். குமரி கண்டத்தை நாவலன் தீவு என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த பாடலின் பொருள், நெடிய நிலத்தை ஆளுகின்ற அரசே இதை கேளுங்கள். இனிய கனிதரும் நாவல் மரம் நிலை பெற்று ஓங்கி நிற்கும் இந்நாவலன் தீவில் இன்றிலிருந்து 7வது நாளில் நிலநடுக்கம் உண்டாகும். அப்பொழுது உங்களது தலைநகரமாகிய இந்த நகரமும் கிழக்கு திசையில் அமைந்த 400 நிலப்பரப்பும் அகன்ற பாதாளத்திலேயே அழுந்தி அழிந்தொழியும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவ்வாறு இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் குமரி கண்டத்திற்கான ஆதாரம் நிரூபிக்கப்படுகிறது. குமரி கண்டம் அல்லது கடல் கொண்ட தென்னாடு என்பது இன்றிலிருந்து 79 வருடங்களுக்கு முன்பு அப்பாதுரை என்பவரால் எழுதப்பட்ட ஒரு வரலாற்று ஆராய்ச்சி புத்தகமாகும். லெமுரியா கண்டம் என்று அழைக்கப்பட்ட இந்த கண்டத்திற்கு குமரி கண்டம் என்று பெயரிட்டவரும் இவரே. மேலும் இது ஒரு தமிழ் கண்டம் என்பதையும் ஆணித்தரமாக இவர் கூறுகிறார். இதில் மனித இனம் குமரி கண்டத்தில் தோன்றி பின் வடக்கு நோக்கி எப்படி பரவினர் என்று சில சான்றுகளுடன் அவர் குறிப்பிடுகிறார். மேலும் அவர் செய்த பல சங்க நூல்களின் ஆராய்ச்சிகள் வழியே இந்த குமரி கண்டத்தில் 7 தங்க நாடு, 7 மதுரை நாடு, 7 முன்பாலை நாடு, 7 பின்பாலை நாடு, 7 குன்ற நாடு, 7 குணகரை நாடு, 7 குறும்பனை நாடு என 7 மொத்தம் 49 நாடுகள் இருந்ததாகவும் அவை கடல்கோள் எனப்படும் மிகப்பெரிய சுனாமியால் அழிந்ததெனவும் தெரிய வருகிறது. நீங்கள் இப்பொழுது பார்க்கும் இந்த புகைப்படம் தான் சங்ககால நூல்களும் இன்றைய ஆராய்ச்சியாளர்களும் சொல்லும் குமரி கண்டத்தின் வரைபடம். இதில் ஒரு புறத்தில் தமிழகமும் இன்னொரு புறத்தில் இன்றைய மடகரும் மற்றொரு புறத்தில் இன்றைய ஆஸ்திரேலியாவும் பிணைக்கப்பட்டு நடுவில் இருக்கும் மிகப்பெரிய கண்டம் தான் நம் குமரி கண்டம். இக்குமரி கண்டத்தில் இருக்கும்